அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திர சிவில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் கமெண்டில் கேட்குறது என்னோட லாகின் ஐடி ரிட்ரைவ் பண்ண முடியல, எப்படி அதை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு டிஎன்பிசிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெப்சைட்ஸ்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்ஸ்லேயே பார்க்கலாம். அதை எங்கே பார்க்கலாம், எப்படி நீங்கள் உங்களோட இது லாகின் ஐடியை ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி லாகின் ஐடி மட்டும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பாஸ்வேர்டு எப்படி பண்ணுறது, அந்த இமெயில் ஜிமெயில் எப்படி மாற்றுறது, ஃபோன் நம்பர் மாற்றுறதுலாம் வர வீடியோஸில் பார்ப்போம். அதனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு நான் காட்டிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதோட லிங்க் டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி உள்ளே வந்தோடனே ஏதாவது நீங்கள் டவுன்லோடர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த வீடியோஸ் சாம்பிள் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணுறது அப்படின்றது. அது நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கைட்லைன்ஸ் லாகின் ஐடி ரெக்கவரி. ஓகேங்களா? இதில் ஒரு 7 பேஜ் பக்கம் நீங்கள் வளவலன்னு படிக்கிறதுக்கு நான் இப்போ போடுற ஒரு 1 or 2 minutes வீடியோஸ்லேயே நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இந்த பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாமே தனித்தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் தி லாகின் ஐடி ரெக்கவரி. உங்களோட லாகின் ஐடி எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்ப்போம். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஐடியில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதில் லாகின் ஐடி ரெக்கவரின்னு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இதில் 3 ஸ்டெப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளிக் தி ஃபர்கட் லாகின் ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு பட்டன். ஓகேங்களா? ஹோம் பேஜில் www.tnpsc.exams.in உங்களுக்கு ஹோம் பேஜில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இப்படி தான் பண்ணணுன்றது ப்ரொசீஜர் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃபர்கட் லாகின் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுற மாதிரினா உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மோட் ஆன் ஆகும். அதில் உங்களோட என்டர் த டீட்டெயில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் யுவர் பர்த், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் என்டர் எய்தர் யுவர் ரிஜிஸ்டர் நம்பர், இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரோ இல்லை எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரோ இங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதோட நம்பரை டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்கள் பர்த் டேட் என்ன சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுறீங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட மெயில் ஐடி ரெஜிஸ்டர்டு இமெயிலாக ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பராக கொடுக்க போகிறீங்க. இப்போ மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் +91 கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக உங்கள் மொபைல் நம்பர் 10 digit கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா @gmail.com அந்த என்ன நீங்கள் அப்ளை பண்ணும்போது OTR பண்ணும்போதோ இருந்தது அதை கொடுத்து உங்கள் லாகின் ஐடி ரிட்ரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மோட்ஸ் 3 தான் இருக்கும். ஓகேங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ரெஜிஸ்டர்டு நம்பர், எஸ்எஸ்எல்சியோட ரெஜிஸ்டர் நம்பர், தட் மீன்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர். ஓகேங்களா? எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி யுவர் லாகின் ஐடி அப்படின்னு க்ரீன் கலரில் வரும். ரெட் கலரில் உங்களோட டேட்டா பேஸில் இல்லை அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். அதுக்கு கீழே சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து இன்கேஸ் இஃப் யூ டு நாட் ரிகால் யுவர் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி ஞாபகம் இல்லை, உங்களோட ஃபோன் நம்பரும் ஞாபகம் இல்லை. ஓகேங்களா? இதுதான் நிறைய மெம்பர்ஸ்க்கான ப்ராப்ளம். ஓகேங்களா? அதனால் உங்களும் லாகின் ஐடி ரிட்ரைவ் பண்ண முடியாமல் அது இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு எதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறாங்க. நம்ம இத்தனை நாள் என்ன உங்களுக்கு சொல்லியிருப்போம்னா டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணுங்கள், கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கால் பண்ணுங்கள் 1800 425 1002 இதுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் நீங்கள் ரீகால் பண்ணணும், உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற லேண்ட்லைன் நம்பர் அந்த இந்த இதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட லாகின் ஐடி ரெக்கவரி பண்ணுறதுக்கு லாகின் ஐடி ரெக்கவரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாகின் ஐடி ரெக்கவரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஃபியூ கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன ஒன்று மிஞ்சி பண்ண என்ன கேட்பாங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இங்கே என்ன கேட்குறாங்களோ அதை தான் இங்கேயும் கேட்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன எஸ்எஸ்எல்சி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ஓகேங்களா, எந்த பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க, அதெல்லாம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு தேவை உங்களோட டேட்டா பேஸ் நீங்கள் தானா அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த ஃபியூ கொஷின்ஸ் கேட்பாங்க. அது மூலிமா உங்களோட பர்டிகுலர் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? நிறைய நண்பர்கள் கேட்டது இந்த இதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் இப்போ கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இது கண்டுபிடிச்சதுக்காக இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சதுக்காக இப்போ முன்னாடி பார்த்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட லாகின் ஐடி கண்டுபிடிச்சிடலாம். லாகின் ஐடி இமெயில் ஐடி மொபைல் நம்பர் தெரிஞ்சாவே மற்ற OTR ஃபுல்லாகவே நீங்கள் எடிஷன் பண்ணுறது, ஓகேங்களா, எடிட் பண்ணுறது, மறுபடியும் பாஸ்வேர்டு மாற்றுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கில் நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? இதுலேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 3வது ப்ராசஸாக ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரீங்க உங்களோட
ஓடிஆரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரீங்க ஒரு எக்ஸாமுக்கும், ஓகேங்களா. கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட லாகின் ஐடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. உங்களோட டேஷ்போர்ட்ஸில் எடிட் ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சேஞ்சிங் பாஸ்வேர்ட்ஸ்னு இருக்கும். அதில் நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து லாகின் ஐடி எடுத்துட்டிங்கனாவே பாஸ்வேர்ட்ஸ் சேஞ்சிங் பாஸ்வேர்ட்ஸ் ஃபர்காட்டு இல்லை அந்த பழைய பாஸ்வேர்டை புது பாஸ்வேர்டாக மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம நண்பர்கள் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ அவங்களுக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும், ஓகேங்களா. வீடியோ எப்படி இருக்குன்றது வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ நன்றி நண்பர்களே, இதே போல் இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.